இன்னிலிருந்து பாலிட்டி டெஸ்ட் சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இது ஃபஸ்ட்டு எக்ஸாம். இந்த எக்ஸாமில் 30 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரை பதவி நீக்கம் செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரை பதவி நீக்கம் செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பழிச்சாட்டுதல். ஆன்சர் பழிச்சாட்டுதல். இரண்டாவது கேள்வி, மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடரை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும்? மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடரை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் இருத்தல் வேண்டும்? ஆன்சர் 10 பங்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 10 பங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு திருத்தச் சட்டம் முன்மொழிவதற்கு யாரிடம் அனுமதி பெறப்பட வேண்டும்? ஒரு திருத்தச் சட்டம் முன்மொழிவதற்கு யாரிடம் அனுமதி பெறப்படல் வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சபாநாயகர். ஆன்சர் சபாநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குபவர் யார்? நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சபாநாயகர். ஆன்சர் சபாநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த திருத்தச் சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு உள்ளது? எந்த திருத்தச் சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவல் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 52வது சட்ட திருத்தம். 52வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட ஆண்டு? மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. 1952 ஏப்ரல் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவையின் அலுவல் வழி அவைத் தலைவராக இருப்பவர் யார்? மாநிலங்களவையின் அலுவல் வழி அவைத் தலைவராக இருப்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, துணை குடியரசுத் தலைவர். ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களவைக்கு இணையான அதிகாரம் மாநிலங்களவை எதில் பெற்றுள்ளது? மக்களவைக்கு இணையான அதிகாரம் மாநிலங்களவை எதில் பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சட்டம் இயற்றுதல். ஆன்சர் சட்டம் இயற்றுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பணம் சார்ந்த நடவடிக்கைகளில் மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்கு மட்டுமே கால தாமதப்படுத்த முடியும்? பணம் சார்ந்த நடவடிக்கைகளில் மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்கு மட்டுமே கால தாமதப்படுத்த முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 14 நாட்கள். ஆன்சர் 14 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி முன்வரைவு சட்ட உறுப்பு எது? நிதி முன்வரைவு சட்ட உறுப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 110. ஆன்சர் 110. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரத்தை பெற்றவர் யார்? ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரத்தை பெற்றவர் யார்? ஆன்சர் சபாநாயகர். ஆன்சர் ஆப்ஷன் டி,
சபாநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈரவையின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார்? ஈரவையின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சபாநாயகர். ஆன்சர் சபாநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரத் டேஷின் படி அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க மாநிலங்களவைக்கு அதிகாரம் உள்ளது. சரத் டேஷின் படி அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க மாநிலங்களவைக்கு அதிகாரம் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி 312 சரத். ஆன்சர் சரத் 312. நெக்ஸ்ட்டு, மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாக செயல்படுவது எது? மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாக செயல்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாநிலங்களவை. ஆன்சர் மாநிலங்களவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தனிநபர் முன் வரைவை அறிமுகப்படுத்த எத்தனை மாதத்திற்கு முன் மக்களவை சபாநாயகருக்கோ அல்லது மாநிலங்களவை தலைவருக்கோ தெரிவிக்க வேண்டும்? தனிநபர் முன்வரைவை அறிமுகப்படுத்த எத்தனை மாதத்திற்கு முன் மக்களவை சபாநாயகருக்கோ அல்லது மாநிலங்களவை தலைவருக்கோ தெரிவிக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மாதத்திற்கு முன். ஆன்சர் 1 மாதத்திற்கு முன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியலில் குறிப்பிடாத எஞ்சியுள்ள அதிகாரங்களை பெற்றிருப்பது எது? பட்டியலில் குறிப்பிடப்படாத எஞ்சியுள்ள அதிகாரங்களை பெற்றிருப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய அரசு. ஆன்சர் மத்திய அரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை பற்றி குறிப்பிடும் சரத். அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை பற்றி குறிப்பிடும் சரத். ஆன்சர் ஆப்ஷன் சி 368. ஆன்சர் 368. நெக்ஸ்ட். புதிய மாநிலங்களை உருவாக்குவது எல்லைகளை மாற்றி அமைப்பது எது? புதிய மாநிலங்களை உருவாக்குவது எல்லைகளை மாற்றி அமைப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை. நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கொள்கைகள் திருத்தம் செய்ய. அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கொள்கைகள் திருத்தம் செய்ய. ஆன்சர் ஆப்ஷன் பி நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை. நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடாளுமன்றத்தில் உள்ள நிலைக்குழுக்கள் அவற்றின் பணி தன்மைக்கேற்ப டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் உள்ள நிலைக்குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைக்கு ஏற்ப எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் பி 6 வகை. ஆன்சர் 6 வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஆன்சர் 2. நெக்ஸ்ட். இந்தியாவில் நாடாளுமன்ற முறை எந்த நாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் நாடாளுமன்ற முறை எந்த நாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. ஆன்சர் இங்கிலாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியது ஒரு நாடாளுமன்ற தொகுதி? எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியது ஒரு நாடாளுமன்ற தொகுதி? ஆன்சர் ஆப்ஷன் டி 6. ஆன்சர் 6. நெக்ஸ்ட். மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார்கள்? மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 ஆண்டுகள். ஆன்சர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. நெக்ஸ்ட்.
சரத்து டேஷ் இதன்படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் சட்டம் இயற்ற முடியும். சரத்து டேஷின் படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் சட்டம் இயற்ற முடியும். ஆன்சர் ஆப்ஷன் பி 249. ஆன்சர் 249. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய பட்டியலில் உள்ள துறைகளில் தவறானது எது? மத்திய பட்டியலில் உள்ள துறைகளில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி காவல்துறை. ஆன்சர் காவல்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொது பட்டியலில் இடம்பெற்றுள்ள துறை. பொது பட்டியலில் இடம்பெற்றுள்ள துறை. ஆன்சர் கல்வி. ஆன்சர் கல்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ள துறைகளில் தவறானது எது? மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ள துறைகளில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருமணம் வாரிசுரிமை. திருமணம் வாரிசுரிமை. நெக்ஸ்ட், மாநிலத்தில் செயல் அதிகாரம் பெற்றவர். மாநிலத்தில் செயல் அதிகாரம் பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அட்டவணையில் மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன? எந்த அட்டவணையில் மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7வது அட்டவணை. ஆன்சர் 7வது அட்டவணை. அவ்வளோதான், நம்ம 30 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.